கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 107:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Psalm 107:1. Give thanks to the Lord, for he is good, his love endures forever. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசபாத் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் சேயீர் தேசத்தாரும் இன்னும் பிறரும் சேர்ந்து போருக்கு சண்டைக்கு வந்தார்கள். யோசபாத் கர்த்தரை நோக்கி பார்த்தார். தேசமெங்கும் உபவாசத்தை கூறி ஜெபிக்க வைத்தார். கர்த்தர் தெளிவாய் பேசினார். பாடகரை நிறுத்தி கர்த்தரை பாடி துதி செய்ய மக்களுக்கு கற்பித்தார். அவ்வாறு துதி செய்ய தொடங்கும்போது கர்த்தர் மிக பெரும் அற்புதம் செய்து யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பிய அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் தேசத்தார் அனைவரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு விழுந்து செத்து போனார்கள். மிகப்பெரிய ஜெயத்தை யோசபாத் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்று உங்களுக்கு எனக்கு முன்பாக இருக்கிற காரியம் என்ன? நாம் எதிர்பார்க்கிற நன்மையான காரியம் என்ன? கர்த்தரை பாடி நாம் துதி செய்ய தொடங்குவோம். நம் கண்முன்னே அற்புதம் நடக்கும். ஆம், கிடைக்கும் நேரத்தில் கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆண்டவரை துதி செய்வோம், துதி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் எதிர்பார்க்கும் நன்மையான காரியம் நம் வாழ்வில் நடக்கும். நாம் ஒரு சாட்சியாய் சமுதாயத்திலே, சபையிலே நிறுத்தப்படுவோம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். 4வது வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு அடுத்தடுத்து 2 முறை மாரடைப்பு ஏற்பட்டு பள்ளி இடைவேளையிலே மரித்து போன சம்பவத்தை நினைத்து உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். இது போன்ற மரணங்கள் நடவாதபடி தேவரே கிருபையாய் எங்களுடைய சிறு பிள்ளைகளை பாதுகாத்தருளும். முன்னோருடைய பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடராதபடி தேவரே கிருபையாய் இறங்கும். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகத்திற்கு தக்க நீ செய்திருந்தால் எங்களால் தாங்க இயலாது தகப்பனே. எங்களை மன்னியும் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பாதுகாப்பும் அரணுமாயிரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.